சார் அமித்ஷா அவர் என்ன மனநிலையில இருக்காரு சார்? ஏன்னா, இந்த பக்கம் வந்து எடப்பாடி அவரையும் வந்து அவரோட பதவிக்கும் ஆபத்து அப்படின்னு ஒரு தகவல் வருது. அது இல்ல செங்கோட்டையன எடப்பாடி முதல்வரா இப்ப அண்ணாமலைக்கும் தலைவர் அமித்ஷா தான். எடப்பாடிக்கும் அமித்ஷா தான் தலைவர். அதிமுகவுக்கு. ஓகே. அது வந்து எழுதப்பட்டது கிடையாது. ம். எழுதப்படாத ஒரு சட்டம் மாரி தான். ஓகே. ஸோ, அதனால அவரு வந்து இவர தூக்கும்போது அவர 2 பேரும் தானே சண்டை போட்டாங்க. ம். அதனால 2 பேரையும் தூக்கி எறிஞ்சிருவோம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப செங்கோட்டையன் அவர் பேர் அடிபடுது இல்ல சார்? அவர் கன்ஃபார்மா? செங்கோட்டையன் தான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பேட்டி குடுத்துருக்கேன். நான் 15 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல யாரும் சொல்றதுக்கு முன்னாடியே இல்ல நான் இப்ப சொல்லியிருக்கேன். இப்பதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அடிபடுது. அது உங்களுக்கு இப்ப தெரியும். ஓகே. அது இனிமே அது வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அவர் தான் தலைவர். அவர் தான் துணை பொதுச் செயலாளர். இப்போ உங்க சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஓகே. துணை புரியுதா உங்களுக்கு? பொதுச் செயலாளர். முதல்ல யாரு ஒருங்கிணைப்பாளர் யார் இருந்தாங்க? ஒருங்கிணைப்பாளர் முதல்ல ஓபிஎஸ் ஓபிஎஸ் இருந்தாரா? இருந்தாரு. அப்புறம் இபிஎஸ் வந்து இணை இணை ஒருங்கிணைப்பாளரா ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரா? இருந்தாரு. அந்த இடத்துக்கு இப்ப திருப்பி போயிருவாங்க. ஓகே. பொதுச் செயலாளர்ன்றத தூக்கிட்டு ஆ. ஒருங்கிணைப்பாளரா திருப்பி ஓபிஎஸ் வரப்போறாரு. ஓகே. ஓ! இணை ஒருங்கிணைப்பாளரா செங்கோட்டையன் வருவாரு. ஓகே. இணை ஒருங்கிணைப்பாளர் போன டைம் முதலமைச்சரா இருந்தாரா? ஆமா. அதே மாரி இணை ஒருங்கிணைப்பாளரான செங்கோட்டையன் முதலமைச்சர் முதலமைச்சரா? கேண்டிடேட். ஓகே. ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் துணை முதல்வர் கேண்டிடேட். ஓகே. இதுதான் இருக்கு. ஓகே. இபிஎஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துணை முதலமைச்சர்ன்ற ஒரு இது வேணா ஜெயிச்சா வச்சுக்கங்க. ஓகே.